1 மணி நேரம் நீங்கள் அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சொல்லாமலே நீங்கள் பாட்டு சும்மா நேரம்லாம் தட்ட ஆரம்பிச்சு. ஏன்னா உங்களை அறியாமலே ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிடும். நான் ஆட்டோமேட்டிக்காக செயல்படுற மாதிரி நம்மளுடைய சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. அதனால சில ஹேபிட்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபார்ம் ஆகிட்டோம்னு சொன்னால் நம்மளோட போகாது. அதனால என்னன்னு சொன்னால் சில நல்ல பழக்கங்களை நம்ம கூட்டிக்கிறோம். மோசமான பழக்கங்கள் நம்மளோட போகிறதுக்கு கஷ்டம். அதனால மோசமான பழக்கத்தை நம்ம சீக்கிரம் நம்மளோட அப்புறப்படுத்திருப்போம். அதனால பழக்கங்களை நல்ல பழக்கங்களை கூட்டிக்கிடணும், மோசமான பழக்கங்களை நம்ம குறைச்சிக்கணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு வந்து அந்த இடது கடையில் அந்த கீழ் தாட பல்லு வலியாக வருது. இந்த பல்லு கொஞ்சம் ஆடவும் செஞ்சு வழக்கமாக அந்த மாதிரி பல்லு ஆடி வலியெல்லாம் வந்துட்டோம்னா நாளுக்கு நாள் அந்த வலி கூடிகிட்டே போகும். அதுக்கப்புறம் அந்த பல்லை பிடுங்கி போட்டால் தான் முடியும். ஏன்னா இல்லைன்னா அப்படி கூட்டிகிட்டே கிராஜுவலாக கூட்டிகிட்டே போயிடும். சரி இன்னும் இப்போ தான் பல்ல வலி ஆரம்பிச்சுட்டு பல்ல ஆடவும் செய்யுது, பேசாமல் பிடிங்கி போட்டுருவோம்னு சொல்லி டாக்டர் பார்க்குறது. அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் பல்லு பிரச்சனை இடது கிடாவத்தில். அவர் வலது கிடாவத்தில் பிடிங்கி போடலை, வலது கிடாவத்தில் ஒரு கேப்பை மாட்டி விட்டு பிரச்சனையான பல்லுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டார். ஏன்னா ஒரு கேப் மாட்டினா 10,000 ரூபா கிடைக்கும், இது ஆயின்மெண்ட் தடவை ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி கொடுத்து போயிட்டாரு. அது பிறகு நான் பார்த்தேன், இந்த ஆயின்மெண்ட்டை போட்டாங்கன்னா அது ஒரு 2-3 நாளைக்கு கேட்கும், பழையபடி வலிக்கும். அது வாயில் ஆயின்மெண்ட் போட்டாலே ஒரு மாதிரி கொப்பளிக்கிறதுக்கு ஒரு மாதிரி யோசனை இதெல்லாம் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு முடியாது, குளிச்சு கிடக்கணும். பிறகு பார்த்தேன் இது. அதுக்கப்புறம் தான் சின்ன வயசில் சில பயிற்சிகள் பண்ணேன். பல்லுல இருந்தோம்னா பல் விளக்குனதுக்கப்புறம் இந்த 2 வரல், இந்த ஆட்டாட்டி வரலும் கட்டை வரலையும் வச்சு இந்த ஊனெல்லாம் அப்படி மசாஜ் பண்ணுவோம். 10 ரவுண்ட் அப்படி மசாஜ் பண்ணுவோம். அப்போ அந்த நேரத்தில் சின்ன வயசு ஒரு ஹேபிட்ஸ் சொல்லி நல்ல பழக்கம் சொல்லி பண்ணி பண்ணோம். பிறகு அப்போ பல்லு ஏற்கனவே நல்லா தான் இருக்கும், நம்ம பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வாய்க்குள்ளெல்லாம் விரல விட்டீங்கன்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும். நீங்கள் தொடர்ந்து பழகினா தான் விரல வாய்க்குள்ளெல்லாம் விட முடியும். அப்போ பிறகு அது பார்த்தா எதுக்கு போட்டு வாய்க்குள்ள விரல விட்டு கிடப்பான்னு சொல்லிட்டு அதை விட்டு அந்த பழக்கத்தை விட்டுட்டோம். பிறகு இப்போ தானே டாக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, பழையபடி இன்னொரு தடவை டாக்டர் பிடிங்கி போடுன்னு சொல்லி பழையபடி போய் சொல்லுவோமான்ட்டு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் அந்த பழைய நினைவு பண்ண அது கேட்கவா போகுது, பல்லெல்லாம் ஆடிட்டு இருக்கு, வலிக்க ஆரம்பிச்சுட்டு என்னத்தை கேட்க போகுது, சரி எதுக்கு ஒரு வாரம் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு கடைசி முயற்சியாக பண்ணணும்னு பண்ணால் இப்போ பாருங்க 2 வருஷமா அந்த பல்லெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்ல பல்லாம் மாறிட்டு. அப்போ அந்த மாதிரி சில நல்ல பழக்கங்களுக்கு அந்த மாதிரிலாம் பவர்ஸ்